வணக்கம் மாணவர்களே. நீட் மற்றும் ஜேஇ எக்ஸாம் தொடர்பான முக்கியமான ரே ஆப்டிக்ஸ் அப்படிங்கிற பாடத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாடம். இதில் ஒரு சில அடிப்படை கருத்துகளும் இதை தொடர்ந்து ஒரு 15 வினாக்களும் இருக்கும். வினாக்களுக்கு விடையளிக்க முயற்சி செய்யுங்க. கதிர் ஒளியியலில் ரொம்ப முக்கியமானது ஒளி எதிரொலிப்பு. ஒளி எதிரொலிப்புனா என்ன? ஒளிக்கதிர் ஒரு ஊடகத்தில் பட்டு திருப்பி நம்மளுக்கு எதிரொலிக்கிறது தான் ஒளி எதிரொலிப்புன்னு சொல்லுவோம். வெள்ளி பூசப்பட்ட கண்ணாடியில் இது 90% எதிரொலிக்கும். எதிரொலிப்புக்கான விதிகள் படுகோணமும் விலகு கோணமும் சமம் அப்படிங்கிறது தான். இதோட திசை மாற்ற கோணத்தோட சமன்பாடு என்ன? T = 180 டிகிரி -2i. அடுத்து சமதள ஆடியில் பிம்பம் எப்படி தோன்றும்? 2 வகையில் பிம்பங்கள் உருவாகும். ஒன்று மெய்பிம்பம், இன்னொன்று மாயபிம்பம். மெய்பிம்பம்னா திரையில் பிடிக்கக்கூடியது, மாயபிம்பம் பிடிக்க இயலாதது. அடுத்து சமதள ஆடியில் பிம்பங்களோட எண்ணிக்கையை நீங்கள் எப்படி கவுண்ட் பண்ணலாம்? அதுக்கான ஃபார்முலா தான் இங்கே இருக்கிறது. பிம்பங்களோட எண்ணிக்கை இரட்டைப்படை ஒற்றைப்படை n = 360 டிகிரி /θ -1. இதுதான் இரட்டைப்படை. ஒற்றைப்படைக்கு இதுதான் 360 - n /θங்கிற சமன்பாட்டில் பிம்பங்களோட எண்ணிக்கையை கண்டுபிடிக்கலாம். அடுத்து குவிய தூரத்திற்கும் வளைவு ஆரத்துக்கும் இடையான தொடர்புக்கான சமன்பாடு என்ன? F = r/2. அடுத்து ஆடி சமன்பாடு 1/v + 1/u = 1/f அப்படிங்கிறது. அடுத்து உருப்பெருக்கத்திற்கான சமன்பாடு. உருப்பெருக்கம்னா பிம்பத்தோட உயரம் / பொருளின் உயரம். பிம்பத்தின் உயரத்தை h' அப்படின்னு சொல்லுவோம். பொருளோட உயரம் h. வேறு என்னெல்லாம் இதை ஃபார்முலாவில் சொல்லலாம்? உருப்பெருக்கம் m = -v/u. அடுத்து m = f - v /f. அடுத்து m = f / f - u. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒளிவிலகல் எண்ணுக்கான சமன்பாடு. வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் / ஊடகத்தில் ஒளியின் வேகம். வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் cன்னு சொல்லுவோம், ஊடகத்தில் ஒளியின் வேகம் v. அப்போ ஃபார்முலா என்ன? n = c/v அப்படிங்கிறது தான் ஒளிவிலகல் எண்ணுக்கான சமன்பாடு. அடுத்து ஒளி விலகல் அப்படிங்கிறது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு ஒளி போகும்போது ஏற்படக்கூடியதைத்தான் ஒளி விலகல். ஊடகம் விட்டு ஊடகம் போகிறத சொல்லுவோம். அடுத்து ஊடகங்கள் 2 ஊடகம்னா முதல் ஊடகம் இரண்டாவது ஊடகத்தை பொறுத்துனா அதுக்கான சமன்பாடு என்ன சொல்லுவோம்? n21 = n2/n1. அடுத்து மாறுநிலை கோணம். படுகோணமும் விலகு கோணமும் எப்போ 90 டிகிரின்னு வருதோ அதைத்தான் மாறுநிலை கோணம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து முழு அக எதிரொலிப்பு. முழு அக எதிரொலிப்பு அப்படிங்கிறது ஊடகத்தில் ஒளிக்கதிரானது ஃபுல்லாக நம்மளுக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிறத முழு அக எதிரொலிப்புன்னு சொல்லுவோம். அது எங்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிற இந்த பயன்பாடுகள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து லென்ஸ்னால் என்ன? லென்ஸ் அப்படிங்கிறது ஒளி ஊடுருவக்கூடிய ஒரு பகுதியை தான் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லென்ஸ் உருவாக்குபவரோட சமன்பாடு லென்ஸோட பக்கவாட்டு உருப்பெருக்கத்திற்கான சமன்பாடு. இப்போ நம்ம பார்த்த டாப்பிக்கோட தொடர்பாக ஒரு 15 வினாக்கள் இருக்கும். விடையளிக்க முயற்சி செய்யுங்க. ஒளி விலகல் எண் 2.4. வைரத்தின் வழியே செல்லக்கூடிய ஒளியின் வேகத்தை காண்க. இதுக்கு என்ன சமன்பாடு நம்ம பயன்படுத்தலாம்? அடுத்து 2வது பாருங்கள், குவிய தூரம் மற்றும் வளைவு ஆரம் இவற்றிற்கிடையான தொடர்பு. இது டைரக்ட் ஃபார்முலாவே நம்ம இப்போ தியரியில் நம்ம பார்த்தோம். அடுத்து 3வது பாருங்கள், கோளக ஆடி சமன்பாடு. ஆடி சமன்பாடுனா என்ன? லென்ஸ் சமன்பாடுனா என்ன? ரெண்டோட ஈக்குவேஷனும் ஞாபகப்படுத்திக்கோங்க. அடுத்து கோளக ஆடியில் ஏற்படக்கூடிய பக்கவாட்டு உருப்பெருக்கம். உருப்பெருக்கத்தோட சமன்பாடெல்லாம் என்னென்ன இருக்குங்கிறத ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்த 4 வினாக்களுக்குமான விடைகள் இதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணது சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இதில் 2, 3, 4 எல்லாமே டைரக்ட் ஃபார்முலாஸ் தான். அடுத்து பாருங்கள், 5, 6, 7 வினாக்கள். காற்றிலிருந்து ஒளிவிலகல் எண் 1.5. அதோட டியோட வேல்யூ 25 சென்டிமீட்டர். ஒளி பாதையை கணக்கிட சொல்லியிருக்காங்க. ஒளி பாதையோட சமன்பாடு d' = nd. அந்த இதில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அடுத்து மாறுநிலை கோணம் கேட்டிருக்காங்க பாருங்கள். மாறுநிலை கோணம் எவ்வளவு ஆங்கிள்ன்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து ஒளியானது கண்ணாடியிலிருந்து நீருக்குள் செல்லும்போது அதோட நிறம் என்ன? எந்த நிறத்தில் கோணம் ஊடகத்தில் விலகலடையும்? மாறுநிலை கோணம், அதாவது ஊதா கலர். ஒளி விலகல் எண்ணை சார்ந்து உள்ளது. அடுத்து மாறுநிலை கோணம் 90 டிகிரி. ஒளிப்பாதையோட கணக்கோட சமன்பாடு d' = nd. டைரெக்டாக பெருக்குனா உங்களுக்கு ஆப்ஷன் கிடச்சிரும்.
அடுத்து 45 டிகிரி கோணத்தில் 2 ஆடி இருக்குது, பிம்பங்களோட எண்ணிக்கை என்ன? தீட்டா கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா 360 டிகிரி -1 டிவைடட் பை தீட்டா. இதுதான் வந்து அதோட ஃபார்முலா. அப்போ தீட்டா வந்து 45 360 டிவைடட் பை 45 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் -1ன்னு போட்டிங்கன்னா இதுக்கான விடை கிடைக்கும். அடுத்து ஊடகத்தோட குவிய தூரம் கேட்டிருக்காங்க. ஒளிவிலகல் எண் 2.5. அந்த ஊடகத்தில் வைக்கப்பட்ட குவிய தூரம் என்னவாக இருக்கும் குழியாடிக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்த கணக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஆன்சர் 7 பிம்பத்தோட எண்ணிக்கை. ரெண்டாவதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழியாடியோட குவிய தூரம் ஊடகத்தை சார்ந்து அமையாது அப்படிங்கிறது. மூணாவதுக்கு F1ஓட வேல்யூ F2ஓட வேல்யூ ரெண்டுக்குமே ஃபார்முலா மாற்றி எழுதியிருக்கோம். அடுத்து வந்து பாருங்கள் 11. ஒரு லென்ஸோட திறன் 2D, ரெண்டாவது திறன் பவர் வந்து 1D. தொகுபயன் கேட்டிருக்காங்க. அப்போ தொகுபயனா P = P1 + P2. அப்போ ஆன்சர் எப்படி கொண்டு வருவீங்க? P1 2D, P2 -1. அப்போ ரெண்டையும் சால்வ் பண்ணால் 1 கிடச்சிருமா? அப்போ குவிய தூரம் F = 1/P. 1 / 1 1 மீட்டர், இல்லைன்னா சென்டிமீட்டர், இல்லைன்னா 100 சென்டிமீட்டர். அடுத்து வந்து 12வது கணக்கு. 6 அடி உயரமுள்ள மனிதனோட முழு பிம்பத்தையும் நம்ம பார்க்கணுன்னா சமதள ஆடியோட குறைந்தபட்ச உயரம் எவ்வளோ இருக்கணும்? ரெண்டாவது கணக்கு வந்து பாருங்கள். குவிய தூரம் உள்ள குழியாடியின் உருப்பெருக்கம் பிம்பத்தின் அளவு. அப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன? 6 அடி உயரம் அப்படின்னா சமதள ஆடி ஒரு கண்ணாடி எவ்வளோ இருக்கணும்? ஒரு பிம்பத்தில் பாதி இருந்துச்சுன்னா தான் அதோட முழு பிம்பம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ரெண்டாவது வந்து ஃபார்முலாவில் வியோட வேல்யூ NUன்னு எடுத்திருக்கோம். ஆடிங்கிறதுனால ஆடி சமன்பாட்டில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். அடுத்து பாருங்கள், ஒரு லென்ஸின் ஒளி மூலத்திற்கும் திரைக்கும் இடையே 2 வெவ்வேறு நிலைகளில் உருவாக பிம்பங்கள் A1 மற்றும் A2னா ஒளிப்பரப்பு எவ்வளவு? இது டைரெக்டாக ஃபார்முலாவோட ஆன்சர் இருக்கும். அடுத்து ஒளிவிலகல் எண் 1.5 ஊடகத்தில் குவிலென்ஸ் இருக்கிறப்ப குவிய தூரம் 2 சென்டிமீட்டர் எனில் ஒளிவிலகல் எண் 1.25 திரவத்தில் மூழ்கடிக்கும் போது அதோட குவிய தூரம் என்ன? அப்போ அதோட குவிய தூரம் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்றது. இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து இடப்பெயர்ச்சி முறைப்படி அதோட ஃபார்முலா ஒளி மூலத்தின் பரப்பு A = √A1 A2. ரெண்டாவது உள்ளதில் பாருங்கள் 1.5 கொடுத்துருந்தாங்க. அப்போ அதோட குவிய தூரம் 2 சென்டிமீட்டர். ரெண்டாவது உள்ளதில் லிக்யூடுக்கு 1.25. அப்போ டைரெக்டாக ஃபார்முலாவில் போட்டுடலாம். இப்போ இதில் உள்ள கணக்குகள் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான டைரக்ட் ஃபார்முலா வச்சு உள்ள அடிப்படையானது தான் இந்த 15 கணக்குகளும். இந்த 15க்கும் 15 வந்து எளிமையாக நீங்கள் வாங்கலாம். வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். வாங்காத பிள்ளைங்களும் பரவாயில்ல, வாங்க முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். நன்றி.